இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி, நம்முடைய சிந்தனைக்கான பகுதி மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 21 28 முடிய. கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை. இதில் ஒரு புறையின மகள் தன்னுடைய பெண் குழந்தைக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று குணப்படுத்த வேண்டி ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார். அவர் என்ன நம்பிக்கையோடு வேண்டுகிறார் பாருங்கள். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். அப்ப பேயை விரட்டுறவர் ஆண்டவர் இயேசு. பேயை விரட்டுறதுன்னா அந்த தலைவரிச்சு போட்டுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஆடுறவங்க மட்டும் இல்லை, கீழே விடுறவங்க மட்டும் இல்லை. அது அந்த பேய் பிடித்தல் மட்டுமல்ல, அதுவும் ஒரு வகை, அது எப்பொழுதாவது ஒன்று. ஆனால் அது மாதிரி நிறைய ஆடுறவங்களில் நிறைய பேர் டிப்ரெஷன்னால் ஆடுறவங்க தான். மற்ற பேய் குணங்கள் இருக்கிறதல்லவா, ஆணவம், சுயநலம், பொறாமை, பேராசை, பொருளாசை, இது போன்ற பேய் குணங்களை விளக்குகின்ற வலிமையை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. அந்த உண்மை நமக்கு தெரிய வேண்டும். இதற்கு எங்கே வருகிறார், இதிலிருந்து விடுதலை அடைய எந்த இடத்திற்கு வருகிறார் என்பது நமக்கு முக்கியம். ஆண்டவர் இயேசுவை தேடுகிறார். அன்னை மரியாவுக்கு இயேசுவினுடைய பிறப்பை குறித்து கபிரியேல் தூதர் சொல்லும் பொழுது தாவீதின் மரபிலிருந்து என்று சொல்வார். தாவீதின் மகனாக ஒருத்தர் உமக்கு பிறப்பார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது கடவுள் திட்டம். இன்னாருடைய மரபிலிருந்து இப்படி கன்னி கருதாங்குவார். 7:14 எசாயாவில் பார்க்கிறோம். அந்த கன்னி கருதாங்குகிறார். அவர்தான் இந்த இயேசு ஆண்டவர், இந்த அன்னை மரியா என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம். 1:18 21 வரை பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியில. அவர் பாவங்களை மன்னிப்பார். சுயநலம், ஆணவம், பேராசை, பொருளாசை, இவைகளெல்லாம் மன்னிக்கிறவர் யார்? இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யார்? இந்த பேய் தன்மையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யார்? இயேசு ஆண்டவர். இது அவரவர்களுடைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சினால போறது இல்லை. கடவுள் அதற்கு வரம் தர வேண்டும். கடவுள் பரிசுத்தத்தின் ஊற்றாக இருக்கிற கடவுள் நமக்கு வலிமை தர வேண்டும். ஆகவே கடவுளை அணுக வேண்டும். அது யார்? இயேசு ஆண்டவர். அன்பானவர்களே, இந்த பெண் சரியான இடத்தை அணுகுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிலிருந்து, தீமைகளிலிருந்து விடுதலை வேண்டுமா? இயேசுவை அணுக வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அருமையாக வழிநடத்தி வருகிறீர். தீமைகளிலிருந்து காக்கிறீர், நன்மைகளால் நிரப்புகிறீர். உம்முடைய பேர் இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் தயவு கூறுகிறீர். எங்களுடைய தேவைகளில் ஆண்டவரே நன்மைகளால் எங்களை நிரப்பும்படி உம்முடைய களஞ்சியத்தை திறந்து விடுகிறேன். எப்பொழுதும் இந்த நம்பிக்கையும் இந்த உண்மை நிலையும் எங்களில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.